மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எப்போது நான் பேசினாலும் இடையூறாகத்தான் இருக்கும் என்று அவை முன்னவர் சொன்னதையும் நீங்கள் அவை குறிப்பிலிருந்து எடுக்க வேண்டும். நான் இது 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராகவும் ஏற்கனவே 2 முறை 25வது வருடத்தில் மதுரை சட்டக்கல்லூரியிலே படித்து முடித்துவிட்டு வந்ததற்கு பிறகு 25 ஆண்டு காலம் 27 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றுகிறேன். 5 ஆண்டு காலம் ஒன்றிய குழுவினுடைய தலைவராக பணி செய்திருக்கிறேன். அதே தொகுதியிலே அதே இடத்தில் தான் நான் தேர்தலிலே நின்றிருக்கிறேன். நின்ற தேர்தல்கள் அத்தனையும் நான் வென்றிருக்கிறேன். நான் ஒன்றை மட்டும் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் விளாத்திக்குளம் தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் 35% எல்லையை கொண்டிருக்கிற பகுதி. 35% நிலப்பரப்பு அங்கு இருக்கிறது. 143 கிராம பஞ்சாயத்துக்கள், 500 ஹேம்லெட் வில்லேஜ்கள், 3 பேரூராட்சி என்று ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு சொந்தமான அந்த விளாத்திக்குளம் தொகுதி. ஏறக்குறைய 56 கிலோமீட்டர் கடற்பரப்பு, பல்வேறு குக்கிராமங்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் நான் ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு மக்களினுடைய இதயத்திலும் இருந்த காரணத்தினால் தான் இந்த அவைக்கு தேர்வு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால இந்த திட்டம், இந்த வீட்டு வசதி துறை, இந்த மானிய கோரிக்கையில பேசுவதற்கு முன்பு இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாடத்தில் இருக்கிறவர்கள், என் விளாத்திக்குளம் தொகுதியில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்கள், எங்கள் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வீட்டு வசதி துறை என்பது, நகர்ப்புற வளர்ச்சித்துறை என்பது இன்று நேற்று உருவாக்கப்பட்ட ஒரு துறை அல்ல. இதனுடைய பூர்வாங்கத்தை நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டம் ஒரு பயோனியரான ஒரு மாவட்டம். கீழடி, எங்களுடைய சிவகலை தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி கரையில் இருக்கிறது. ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி வருவதற்கு முன்பே, சென்னை துறைமுகம் சென்னைப்பட்டினம் வருவதற்கு முன்பே கொற்கை தான் முதலான ஒரு துறைமுகம், பாண்டியர்களுடைய துறைமுகம். அந்த கொற்கை அமைந்திருக்கிற அந்த தூத்துக்குடி மாவட்டம், அந்த இடத்துல அகலாய்வு செய்து கராப்பா மொஹஞ்சதாரோவுக்கு இணையான பல்வேறு நகரப்புறங்களில் வாழ்ந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் முன்னாள் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் புளோரிடால இங்க இருக்கக்கூடிய ஆய்வகத்துக்கு அனுப்பி 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பழமையான நாகரிகம் இந்த தமிழ்நாட்டு நாகரிகம், ஒரு பிளான்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் பீப்புள் தமிழ்நாட்டு மக்கள் என்பதை அவர்கள் வெளிக்கொணர்ந்தார்கள். அது பொருளை நாட்டு நாகரிகமாகவும், கீழடியிலே அருங்காட்சியகமாகவும், எக்மோர்ல ஒரு அருங்காட்சியகமாகவும் அதையெல்லாம் நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் ராஜராஜ சோழன் அவர்கள் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பை, இந்த பிளானிங்க்கு அதை எப்படி இவ்வளவு டன்னேஜ் உள்ள ஒரே ஸ்டோனை மேலே ஏற்ற முடியும் என்பது ஒரு வரலாற்றுக்கே வியப்பாக இருக்கக்கூடிய அந்த பிளானிங். கங்கை கொண்ட சோழபுரத்திலே ராஜேந்திர சோழன், மாரபுரம சுந்தரபாண்டியன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய கிழக்கு கோபுரம், எங்களுடைய வெட்டுவான் கோயில் என்று நம்மளுடைய காவேரியில் கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணை, இதெல்லாம் நம்ம பிளானிங் உடைய மிகப்பெரிய திட்டமிடல். இதுக்கு பிறகு சுதந்திர இந்தியா, பிரித்தானியர்கள் ஆட்சி செய்தார்கள். நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், நம்மளுடைய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், நம்ம இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை என்ற ஒரு மிகப்பெரிய கட்டுமானத்தை, போட் கிளப் எல்லாம் அவங்க உருவாக்கிய பிளான்ட் சிட்டி. அதுக்கு பிறகு உலக வரலாற்றில் எந்த பேனாவுக்காக ஒரு தலைவனை பற்றி பேசினார்களோ அந்த முத்தமிழறிஞர் கலைஞர், அந்த கலைஞர் தான், அந்த தலைவர் தான் அண்ணா நகர். இன்னைக்கு சென்னையில் ஒரு பிரதானமான ஒரு சிட்டி எதுன்னு பார்த்தா அண்ணா நகர், அடையார், ஃபெசட் நகர், கே நகர், அசோக் நகர் என்று வரலாற்று சிறப்புமிக்க மிகப்பெரிய கட்டுமானங்களை எல்லாம் உருவாக்கிய ஒரு மாபெரும் மனித புனிதர், மனித தலைவர் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நான் இதை ஏன் குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், முன்னாள் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் இன்று அவையில் இல்லை. அவரை பற்றி எந்த குற்றச்சாட்டுக்கும் நான் சொல்ல வரவில்லை. கடந்த 75 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் இங்கு சேரிகள் தான் இருக்கிறது, இங்கு மக்களினுடைய வாழ்வாதாரம் என்ன இருக்கிறது என்பதை பேசினார்கள். எங்களுடைய தங்கத் தலைவன், எங்களுடைய தானை தலைவன் தான் முதலில் குடிசைகளில் இருக்கிறவர்கள், குளத்துக்கரையில் இருக்கிறவர்கள், ஆற்றுப்படுகைக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள், கால்வாயிலும் கழிவு நீரிலும் தன்னுடைய
ஓலை குடிசையிலையும் பேப்பர்லையும் போட்டு வசிக்கிறவர்களுக்கெல்லாம் குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி கொடுத்த மகத்தான தலைவர். இந்தியாவில் கன்ஸ்ட்ரக்டிவ் கான்கிரீட் ஹவுஸ் யாருக்கு? அனைத்து தகுதியான மக்களுக்கும். ஆதிராடா அவர்கள் பிற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், கடைநிலையில் இருக்கிறவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவர் கட்டி கொடுத்தார். அந்த தலைவன் கட்டி கொடுத்த அந்த திட்டத்தை கூட எங்களுடைய தலைவர் சூரியனை சுத்தி பூமி ஒரு மணி நேரத்திற்கு 1,07,200 கிலோமீட்டர் ஃபீல்ட்ல அந்த ஆர்பிட்ல தன்னைத்தானே சுத்தி கொண்டு அதுவும் சுழன்று கொண்டு இருக்கிறதாகத்தான் சயின்ஸ் சொல்லுது, ஃபேஸ் சயின்ஸ் சொல்லுது. அவ்வளவு சக்தி படைத்த உழைப்புக்கு சொந்தக்காரர், இரவும் பகலும் பாராது உழைத்திட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குடிசை மாற்று வாரியம் கூட அவங்கள சொல்லிடக்கூடாது, நகர்ப்புற மேம்பாட்டு வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சொல்லி அதை உருவாக்கி இந்த மெரினா பீச் இருக்கு பதிலா. நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய அமைச்சர்கள் நீங்கள் சிறப்பாக பேசுங்கள், இந்த ஆட்சியை சிறப்பாக செய்யுங்கள். மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் மாடி வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம், அவர்களை மிட்டா மிராசுதாரர்களுக்கு இணையாக வர வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனா அந்த நம்முடைய பீச்சில் இருந்து சாந்தோம் முறைக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹவுசிங் போர்டு வீடெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வங்கக்கடலினுடைய தென்றல் காற்றை அவர்கள் சுவாசித்துக் கொண்டு மிகப்பெரிய வசதியானவர்களுக்கு இணையாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வரலாற்றை உருவாக்கிய இயக்கம் திராவிட இயக்கங்கள். இதே மாதிரிதான் ஒவ்வொரு திட்டமும் இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் கிளம்பாக்க நீங்க பேருந்து நிலையத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களை இங்கிருந்து நம்ம அண்ணா சென்டனரி லைப்ரரியை நாங்கள் உருவாக்கினாலும் சரி, பொதுப்பணித்துறை மூலம் நம்மளுடைய பிளானிங் கமிஷன் மூலமா இங்கிருந்து போகப்பட்ட கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக 1000 பெட் கொண்ட ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, ஓமந்தூரார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக பக்குவப்பட்டு மிக சிறப்பாக வழிநடத்தி இருக்கிறது. இப்படியெல்லாம் நாங்கள் 75 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த மக்களுக்கு மிக சிறப்பாக பணியாற்றிய காரியத்தினால் தான் நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறீர்கள். ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிற உங்களிடம் நாங்கள் இவ்வளவு சிறந்தவர்கள் என்ற காரணத்தினால் தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்கிற யோகிதை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கிறது. அந்த ஆலோசனையை நாங்கள் சொல்கிற போது அதை நீங்கள் ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நீங்க உடனே என்ன பண்றீங்க, இந்த அவையில பல்வேறு விவாதங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது, அது ஒவ்வொரு அமைச்சர்களும் குற்றம் சொல்லக்கூடிய அளவிற்கே நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு கோரிக்கையாகவோ ஒரு அரசினுடைய திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் பேச வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதை பக்குவமாக வாங்கி ப்ளீஸ் உட்காருங்க, நான் எதையுமே குறை சொல்லல, குறை சொல்லல. அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் நல்லா பேசிட்டு வந்தார். ஒவ்வொரு அமைச்சரும் குற்றம் சொல்கின்ற அளவுக்கு நடந்து கொள்ளுன்னு சொல்றது வேணா கரெக்டா? அதை மட்டும் அந்த வார்த்தை அதை சொல்ற வார்த்தை சொல்லுகிற வார்த்தையை தான் தப்புன்னு சொல்றாங்க, எடுத்துறேன். அதை மட்டும் எடுத்துடலாம் இல்ல, அதை மட்டும் விட்டு நீங்க பேசுங்க. அடுத்தது அதாவது பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது இடையில அதை ஸ்டக் பண்ணி நிப்பாட்டி விடணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த அதை எதுக்காண்டி நான் அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்ல வேண்டாம்.